ஹாய் மக்களே, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இடையில 2 நாள் வீடியோ போகணும்னு நினைக்காதீங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை, பாப்பா ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங், அதனால் போகிற மாரி ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் செய்ய முடியல. பாருங்கள், முடி வந்து சிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஆலிவ் காய்ச்சி வச்சுருக்கேன். இது வெறும் ஆலிவ் மட்டும் கிடையாது, கருஞ்சீரகம், ரோஸ்மெரி, வந்து வெங்காயத்தை வந்து பச்சை வெங்காயத்தை வந்து இடித்து போட்டிருக்கேன். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நான் உங்கள் சத்யபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து தலைக்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறேன். பாருங்கள், ஹேர் மாஸ்க். ஹாய், குட் மார்னிங். நான் உங்கள் சத்யபிரகாஷ் பேசுகிறேன். பாருங்கள், நான் தலையை சிக்கு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, வெறும் ஆளி விதை. இதில் வெறும் ஆளி விதை மட்டும் கிடையாது, வெங்காயத்தை வந்து பச்சை வெங்காயத்தை வந்து தோல் உரிக்காமல் இடித்து போட்டிருக்கேன். கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இந்த 3ஐயும் நல்லா கொதிக்க வச்சு ரோஸ்மெரி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ரோஸ்மெரி இப்போ வந்து நம்ம தலையை குளித்து முடித்த பிறகு யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோடையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இது 3ம் அப்படியே தலையில் உங்களுக்கு அந்த வேர்லலாம் வந்து அப்படியே கூலிங்காக ஒரு மாதிரி இதாகி நல்லா முடி வளரும். உங்களுக்கு முடி கொட்டுது, இப்போ எதுவுமே தடவினோன்னா முடி கொட்ட தான் செய்யும். அதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா முடி வந்து கொட்ட தான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் முடி வந்து கொட்ட தான் செய்யும். ஆனால் கொட்டிடுச்சுனாலும் 2 நாளே அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன முடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் உங்களுக்கு கிளியராக தெரிய மாட்டுது. பாருங்கள், ஹேரில் ஃபுல்லாக தடவுங்க. ஃபஸ்ட்டு இப்படி தடவிட்டு அதுக்கப்புறமா முடியை வந்து விரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தடவுங்க. பாருங்கள், நல்லா அப்படி மண்டையில் பாருங்கள், இப்படி தேய்ச்சிங்கன்னா வேர்க்கால்களில் வந்து நல்லா இதாகும். இப்படி தடவுனீங்கன்னா நல்லா தேய்க்கும் போது ஒரு மாதிரி நுரைச்ச மாரி வரும். அப்படி தான் இருக்கணும். நல்லா தடவுங்க. தெரியுதா? அது பெரிய பாப்பாவுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தேய்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் முடியை வெட்டிடுவேன். அதுக்கு அடுத்தது வளர்றது எப்படி இருக்குங்கிறதே பாருங்கள். அள்ளி இப்படி வைக்கும் போது உங்களுக்கு மண்டையில் அப்படியே இறங்கும். இப்படி செய்யும். அப்போ அந்த நெகம் போய் உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணுறது, அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தடவையாச்சா? எனக்கு ஒரு பக்கம் முடியே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. தெரியுதா? ஒரு பக்கத்து முடியே எனக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். முடியை நம்ம வந்து நல்லா வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. தடவுங்க. முடியை பிரித்து விட்டு அப்படியே ஒட்டிக்கணும். இப்படி தடவுங்க. இந்த விரலை வந்து இப்படி பண்ணி அப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா மசாஜ் பாருங்க. இப்படி கையால் அப்படி தொட்டிங்கனாலே போதும், அழுணுன்னு தேவையில்லை. புரடியெல்லாம் நல்லா ஏன்னா நான் ஹீட்டு பயங்கரமாக நல்லா ஹீட்டாக இருக்கும். அந்த இடம் தேய்க்கும் போது உங்களுக்கு கூலிங்காக ஆகும். பாருங்கள், என்னோட முடியை பாருங்கள்.
உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக தான் இப்படி காட்டுறேன். தேய்க்க தேய்க்க எப்படி இருக்கு பாரு. கொல 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 நல்லா ஒரு மாதிரி கஞ்சி மாரியே இருக்கும். நல்லா முடி வரை தருங்க. நல்லா அப்படி எண்ணெய் வைக்கிற மாரி முண்டையில் வச்சு தேய்ங்க. நீங்கள் உச்சியில் வச்சிங்கனால எல்லா இடத்துலையும் அப்படியே இறங்கும். அதுக்கப்புறமா முடிய இப்படி போட்டு இப்படி நல்லா தேய்ங்க. தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா நீங்கள் தேய்க்கும் போதே உங்கள் மண்டை வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நல்லாவும் ஒரு மாதிரி மைண்டே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஒரு 20 நிமிஷம் சென்று நான் குளிச்சிடுவேன். குளிச்சுட்டு என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய்.